ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஆஃப்டர் ஒரு லாங் டைம், நிறைய நாளைக்கு பிறகு நாங்கள் ஒரு புது வீடியோவோட எங்களோட சேனலுக்கு வந்திருக்கோம். புது வீடியோவுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக வந்தது காரணம், இன்றைக்கி புத்திரத்துலேயே, அதாவது எங்கள் ஊர் புத்திரத்துலேயே யாருமே கொண்டு வராது, அதாவது கமட்டேக்காய் புத்திரத்துக்கு கொண்டுன்னு சொல்கிறது ஒரே ஒரு பஸ், அதாவது மணாலி ரோயல் எடிஷன் சொல்லி ஒரு பஸ்ஸை கொண்டு வந்திருக்காரு. அவர் யாருன்னு சொன்னால் எங்களோட உரிமையாளர் ஃபைருஸ் நானா. அவர் இந்த பஸ்ஸை நியூ எடிஷனாக அழகாக டிசைன் பண்ணி அதுக்குன்னு பெயிண்ட் பண்ணி கொண்டிருக்காரு. என்னதுக்காகன்னு சொல்லி அவரே கேட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கொள்வோம். அப்படியே முதல்ல நாங்கள் பஸ்ஸை பார்ப்போம். Me up, I'm on the clock. Put me on top, everybody drop. அந்த பஸ் ஹிஷாம் ரோயல் எடிஷன், அதாவது குயின் மணாலின்னு சொல்கிற ஒரு நாமம், ஒரு பேரோட ஹிஷாம் ரோயல் எடிஷன் சொல்லி இந்த பஸ்ஸை அவருக்கு ஏற்ற மாதிரி மோடிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பஸ்ஸை நாங்கள் பார்க்க போகிறோம். அவர்கிட்டயே கேட்டு என்னத்துக்காக வேண்டி இந்த பஸ்ஸை செஞ்சார், ஏன் இப்படி செஞ்சாருன்னு நாங்கள் கேட்போம். ரைட், இப்போ இவர் தான் உரிமையாளர், இந்த பஸ்ஸோட ஓனர் டிரைவர் எல்லாமே இவர் தான். இவரே பஸ் எடுத்து போகிறோண்டா இவரே ட்ரைவ் பண்ணிட்டு வருவார். இவர் தான் இந்த பஸ்ஸோட உரிமையாளர் ஃபைருஸ் நானா. சொல்லுங்க ஃபைருஸ் நானா, என்னதுக்காக வேண்டி இந்த பஸ் நீங்கள் இப்படி செய்கிறதுக்கு காரணம்? இப்படி செய்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னாக்கா, நான் இதை விட இப்போ பஸ்ஸு செய்ய முன்னுக்கு நான் ஹையர் போகிறே தான். போகும்போது பஸ்ஸை பற்றி கேட்பாங்க, பஸ்ஸில் ஃபோட்டோ ஒன்று போடுங்க, இப்படி ஹையர் ஒன்று போகணுன்னு சொல்லி போட்டு நான் செய்யாமல் இருக்கும்போது பஸ்ஸில் ஃபோட்டோவெல்லாம் அடித்து போட்டதோட பஸ்ஸை பார்த்துட்டு திரும்ப எதுவும் பதில் பேச மாட்டாங்க, வேறு பஸ்ஸு பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால் இதை செஞ்சு எடுக்கணும்னு ஒரு நோக்கத்தோடு செஞ்சது தான். ஆனால் நல்லபடி செஞ்சு இருக்கிறேன். டிஜேயில் இருந்து சகல தான் வேலை, எல்லா லைட்டு சிஸ்டம் எல்லாமே பூட்டி இருக்குது. இப்போ நாங்கள் பஸ்ஸு செஞ்சு கொண்டு வந்ததுக்கு பிறகு இன்னும் நாங்கள் ரூட்டுக்கு ஓடையில், இன்னும் ஹையர் புக்கிங்கில் தான் கிடக்குது. எல்லாம் புக்கிங் தான், எல்லாம் புக் பண்ணி இப்படி இப்போதைக்கு ஹையர் தான் ஓடிட்டு இருக்கிறோம். இதுக்கு மேலேயும் எங்களுக்கு ஹையர் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை கொண்டு அதை நோக்கமாக வச்சு தான் இந்த பஸ்ஸை நாங்கள் இந்த அளவுக்கு செஞ்சு எடுத்தோம். அப்போ பஸ்ஸில் பழைய இருந்த பஸ்ஸில் ஃபோட்டோவை கேட்டதோடையே ட்ரிப்பை விட்டுருவாங்க. அப்படி ஒரு பஸ் நிலைமையில இருந்துருக்கு. அப்படி ஒரு நிலைமையில இருந்துச்சு. இப்போ செஞ்சதுக்கு போகிறோம், அந்த கேட்டவங்க அவ்வளோ பேரும் இப்போ புக் பண்ணுறாங்க. அப்படி புக் பண்ணுறாங்க. இப்போ புக் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நூரலியா, டிப்பு, பதுரு, பண்டாரில், காலி, மாத்திரை, ஸ்ரீலங்கா எங்கே வேணாலும் ஸ்ரீலங்கா. எங்களுக்கு ரூட்டு சொல்லவும் தேவையில்லை, எல்லா இடத்துக்கும் மாஷா அல்லான்னு இப்போ பேசிட்டு வர லெவலுக்கு நாங்கள் பஸ்ஸையும் செஞ்சு அந்த லெவலில் இருக்கிறோம். அப்போ உங்களுக்கு பஸ் ரூட்டுலாம் சொல்ல தேவையில்லை, மினி கூகுள் மேப்னு சொல்லலாம். கூகுள் மேப்பில் அல்ஹம்துலில்லாஹ் கூகுள் மேப்பில் நாங்கள் போகிற மாதிரி போய்த்து வருவோம். சரி, உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? இப்படி ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். 30 வருஷம் இப்போ டிரைவிங் தான். இதே பஸ்ஸே செய்கிறீங்க இல்லாட்டி? இல்லை, இதுக்கு முன்னுக்கு வேறு பஸ் ஓடிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு அந்த பஸ் இந்த ட்ரிப்பு சம்மந்தமாக அந்த பஸ்ஸு கொஞ்சம் பழசாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பஸ்ஸை சும்மா கேண்டம் பண்ணுற மாதிரி இது செஞ்சேன். அதே போல் அதை கொடுத்துட்டு இந்த மாதிரி வேறு பஸ் ஒன்று எடுத்து ஃபுல் மோடிஃபைவாக செஞ்சு இப்போ மாஷா அல்லாண்டு இப்போ அந்த பஸ்ஸு வானான்னு சொன்ன ஆட்கெல்லாம் இப்போ பஸ்ஸு புக் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு இப்போ சும்மா சாதாரணமாக எத்தனை நாள் நீங்கள் செஞ்சு எடுத்துருப்பீங்க? இது சாதாரணமாக 4 மாதம் போச்சு. 4 மாதம் செஞ்சு எடுத்ததுல எத்தனை ட்ரிப் ஓடி இருப்பீங்க? இப்போ செஞ்சு கொண்டு வந்து இப்போ ஒரு மாதமாக இருக்குது. மாதமாக ட்ரிப் தான் போகுது. ட்ரிப் தான் போகுது. ஒரு 3-4 ட்ரிப் ஓடி இருப்பீங்களா? இல்லை, கூடுதலாக போயிடுது. கிட்டத்தட்ட ஒரு 20 ட்ரிப் மட்டும் போய் 20 ஒரு மாசத்துல 20 ட்ரிப் மட்டும் போயிருக்குன்னா அப்போ இந்த பஸ்ஸுக்குள்ள ஏதோ இருக்கு, உள்ளுக்கு என்னவெல்லாம் செஞ்சு வச்சிருக்காரு. இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ கூடுதலாக நம்மளையே சில ஆட்கா வேணும்னு ஹையர் பிடிப்பாங்க. ஏன்னு கேட்டால் ஒரே காரணம், எங்களுக்கு இந்த ரூட்டை பற்றி சொல்ல தேவையில்லை. இந்த இடத்துக்கு தான் போகணுன்னு சொன்னால் நாங்கள் அந்த இடத்துல இந்த டைமுக்கு நாங்கள் கொண்டு போய் பஸ்ஸை பிடிக்கிறோம். எங்களோட வேலை அது மட்டும்தான். அது அவங்க முடிச்சுட்டு வந்து அடுத்த இடத்துல சொல்லுவாங்க. அவங்க ரூட்டு சொல்ல தேவையில்லை. எங்களோட
எங்களுக்கு ரூட்டை சொன்னதில் நாங்கள் கொண்டு போயிட்டு அந்த டைமுக்கு பிடிச்சேன். வளமையாக நீங்கள் மட்டும்தான் பஸ் ஓடுவீங்களா இல்லாட்டி வேறு டிரைவர்ஸ் யார் சரி போட்டு ஓடுவீங்களா? இல்லை ட்ரிப்பு போகும்போது நான் மட்டும்தான் ஓடுறது, யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் பஸ் வீட்டில் போட்டுருவேன், யாருக்கும் பஸ் இப்போ கொடுக்குறேன். ட்ரிப் போனால் நீங்கள் ரூட் ஓடலன்னு சொன்னீங்க, அப்போ ரூட்டும் ஓடுறீங்க? ரூட்டும் ஓடுறது. எந்த ரூட் ஓடுறீங்க? நான் சிலவு புத்தலாம். சிலவு புத்தலா, புத்தலா டவுன்லேருந்து சிலாவா டவுனுக்கு ரூட்டு ஓடுறாரு. செஞ்சதுலேருந்து இது ரூட்டு ஓட இல்லை, செஞ்ச வரைக்கும் நான் ஓடையில். இன்ஷால்லா ஹையர் ஓடி முடிஞ்சதுக்கு போகிற ரூட்டுக்கு போடுவோம். ரைட். இப்போ இந்த பஸ்ஸை நீங்கள் மெயினாக செஞ்ச நோக்கம் நீங்கள் சொல்லிட்டீங்க, யாருக்காக வேண்டி இது இப்படி எடிட் பண்ணீங்க, அதாவது இந்த டெவலப் பண்ணீங்க இந்த பஸ்ஸை? இதை இந்த அளவுக்கு டெவலப் பண்ணுன்னு சொன்னால் நம்மட சகோதரர்களுக்காக வேண்டி, நம்மட ட்ரிப் போகிற ஆட்கள் அவங்களுக்காக வேண்டி, அவங்களுக்கு இதை தான் விரும்புகிறாங்க. இப்படி ஒரு பஸ்ஸு கொண்டு வந்தால் எங்களுக்கு ஹையர் போகணும், அவங்களும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள்கிட்ட போய் இறங்கணுமே. ஒரு இடத்துல ஒரு கல்யாணம் ஹையர் போனால் கூட இப்படி ஒரு பஸ்ஸை தான் அனுபவமாக கேட்குறாங்க. அதை முன்னோக்கமாக கொண்டு தான் இந்த அளவுக்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சு எடுத்து, இப்போ அவங்களுக்கும் பைரஸ்னான நல்ல பஸ் ஒன்று செஞ்சு கொண்டு வந்திருக்காரு சொல்லி போட்டு அவங்க இப்போ கோல் பண்ணி சொல்கிறாங்க, மாஷா அல்லாஹ் நல்லா இருக்குது பஸ்ஸு, எங்களுக்கு இந்த டேட்டுக்கு இந்த பஸ்ஸை கண்டிப்பாக நீங்கள் தான் வரணும்னு சொல்லி போட்டு எங்களுக்கு இப்போ கோல் பண்ணி பேசுகிறாங்க. அந்த மாதிரி வேறு லெவல். அதாவது எங்களோட யங்ஸ்டர்ஸுக்காக வேண்டியே இந்த பஸ்ஸை ரெடி பண்ணியிருக்காருன்னு சொன்னால், அப்போ சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி பஸ்? சின்ன பிள்ளைகளுக்கு அப்போ நீங்கள் அளவுக்கு அதிகமாக டெக்கரேஷன் பண்ணியிருப்பீங்க யங்ஸ்டர்ஸ் இது மாதிரி. இப்போ அவங்க வந்து ஏதாவது கையடிச்சு அதை கிறுக்கல் அது இப்படி செஞ்சால் இல்லை, அதெல்லாம் நீ பஸ்ஸு ட்ரிப்பு போகும்போது அந்த மாதிரி சின்ன பிரச்சனைகள் வருது. அப்போ நாங்கள் அதுக்குரியவங்க இருப்பாங்கள்ல, சேர்மா இருக்கல இல்லை டீச்சர்ஸ்மா இருக்கல, அவங்ககிட்ட நான் சொல்லுவோம், இந்த மாதிரி சீட்டுக்கு மேலே ஏறி டான்ஸ் ஆட வேணாம், இந்த ஸ்டிக்கர் அதெல்லாம் கிழிக்கிற வேணாம், லைட் உள்ள கை வைக்க வேணான்னு அவங்களுக்கு சொன்னாங்க. அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி செய்யாதீங்க, உங்களுக்கு பாட்டு எப்படிலாம் போட்டு தரணும் நாங்கள் போட்டு தரோம், நீங்கள் டான்ஸ் ஆடுங்க, என்ன வேணாலும் செஞ்சுட்டு போங்க, இதில் கையடிக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்குங்க முன்னோக்கி சொல்லிடுறோம். நாங்கள் சேர்க்கிட்டையோ டீச்சர்கிட்டையோ சொல்லிடுவோம். சொன்னதோட அவங்க பிள்ளைங்கள்ட்ட சொல்லி அவங்க அதை கிளியர் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு முன்னாலே அப்படியே எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு தெரிஞ்ச வரையில் ஒரு 10 வருஷமாக இவரை தெரியும். 10 வருஷமாக இவர பஸ்ஸில் தான் நாங்களும் ட்ரிப் போகிறோம், எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரோம். ஒரு சிறந்த ஒரு டிரைவர். மேக்ஸிமம் இவருக்கு ரூட்டெல்லாம் தெரியும். சொன்னால் நாங்கள் எந்த இடத்த சொன்னால் அங்கேயே கொண்டு விட்டுருவார். அப்படியான ஒரு அனுபவம் மிக்க ஒரு சாரதி. இந்த பஸ்ஸுக்கு ஓனரும் கூட. நல்லா ஒரு அழகான மோடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. இந்த பாரு உங்களுக்காக வேண்டி பொஸ் லைட்டெல்லாம் வாகனத்துக்கு ஸ்பெஷலாக பூட்டியிருக்காரு. எல்இடி லைட் போட்டு பஸ்ஸை டெக்கரேஷன் பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக உள்ளுக்கு நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால், உள்ளுக்கு நாங்கள் இப்போ போய் பார்ப்போம், எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சீட்ஸ் குஷன் பண்ணி, மேலே லைட்ஸ் எல்லாம் பூட்டி, டிஜே பாட்டு லைட் பூட்டி, அதாவது ஒரு பாட்டு பேஸுக்கு ஏற்ற மாதிரி லைட்டெல்லாம் அங்கே ஷைனிங் பண்ணுற மாதிரி உள்ளுக்கு செஞ்சு வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃபோன் சார்ஜர்ஸ் மற்ற ஃபின்னுக்கு ஃபுல்லாக பஃபல் சிஸ்டம், JBL பஃபல் சிஸ்டம் வச்சு கொடுத்துருக்காரு. வாங்க நாங்கள் பஸ்ஸுக்குள்ளுக்கே போய் பார்ப்போம். சரி, அப்படி இந்த பஸ்ஸுக்கு வந்துட்டோம் பாருங்கள். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் குஷன் பண்ணியிருக்காரு. அட்ஜஸ்டபிள் சீட் மட்டும் இல்லை, அது போட்டால் இனி ரூட்டுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 பக்கம் 2 வந்துருமே, அதனால் அப்படியே வச்சு இருக்கிற சீட்டையே பஸ்ஸோட வந்த சீட்டையே வச்சு அவர் குஷன் பண்ணியிருக்காரு. இந்த உண்மைக்கு அந்த குஷன்ஸ் வந்து நல்லா இருக்குது. அட்ஜஸ்டபிள் மட்டும் இல்லை, குஷன் வேறு லெவல். சட்டப்படி நாங்கள்லாம் ட்ரிப் போனால் எதையும் களை கட்டும் அப்படியான ஒரு ரேஞ்சுக்கு செஞ்சுருக்காரு. அப்படியே இந்த லைட்ஸ் இதெல்லாம் பாருங்கள். அப்படியே இந்த லைட்ஸ் எல்லாம் நாங்கள் வீடியோவில் அப்படி போட்டு காட்டியிருக்கோம். 4 லைட்டு இந்த டிஜே லைட் கொடுத்துருக்காரு. பாட்டு பேசிக் ஏற்ற மாதிரி இந்த லைட்டெல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகும். பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் இந்த கடைசி ரோல் அப்படியே ஃபுல் JBL சிஸ்டம் உண்டு, பஃபர் சிஸ்டம். இதை போடும் போது எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் வீடியோலேயே பாருங்கள். வேற லெவல். சும்மா மாஸ்க் காட்டியிருக்காரு பஸ்ஸில், சொல்லவே தேவையில்லை. உண்மைக்கு ஒரு வேறு ட்ரிப்பில் போகணுன்னு சொன்னால் சட்டப்படியாக இருக்கும். அப்படியே முன்னுக்கு நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் சும்மா ஒரு சிஸ்டம் இல்லைங்க, எல்லாம் போட்டிருக்காரு. ஒரு ஈக்குவலைசர் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காரு. அந்த ஈக்குவலைசர் முன்னுக்கே இருக்குது. அதாவது முன்னுக்கு எப்படியும் பாட்டை நாங்கள் மாதிரியெல்லாம் எங்கள் மாதிரியெல்லாம் ஆக்க போனால் பாட்டை மாற்றுங்கன்னு சொல்லியே சாவடிச்சிருவோம். அதுக்காக வேண்டி தனி ஒரு சிஸ்டம் பேஸுக்காக வேண்டி ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு. ஸ்பெஷலாக ஸ்கூல் ட்ரிப் அதுகள் போகணுன்னு சொன்னால் டீச்சர்ஸ்மாக்க சேர்மாக்க கதைப்பாங்க பிள்ளைகளோட. அந்த கதைக்கிறதுக்காக வேண்டி மைக் சிஸ்டம் கொண்டு ஈக்குவலைசர் கொடுத்துருக்காரு. இதில் மைக் அடித்து நாங்கள் எக்ஸ்டர்னலாக பிள்ளைகளுக்கு விளக்கத்தையும் கொடுக்கலாம். ட்ரிப் ஒன்று போனால் மற்ற ட்ரிப்போ NGO அப்படியான ட்ரிப்புகள் போகும்போது நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதை விட்டு ப்ளூடூத், USB மற்ற எல்லா சிஸ்டமும் இதுலேயே இருக்குது. ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி நாங்கள் ஃபோன்லேயும் சேஞ்ச் பண்ணலாம், USB அடித்து பாட்டு போடலாம். எங்களுக்கு வீடியோ கோச் ஸ்பெஷலாக சொல்லணும்னா இது வீடியோ கோச். இந்த டிவி ஒன்று கொடுத்துருக்காரு. இப்போதைக்கு இந்த டிவி இருக்குதான் நான் கேட்ட வகையில். அதாவது ஷோர்ட் பீரியடில் அவர் அடுத்த பெரிய டிவி ஒன்று இதில் சேஞ்ச் பண்ண போகிறேன்னு சொல்லி எங்களுக்கு வாக்குறுதி அளிச்சிருக்காரு.
ஸோ இது பழைய டிவின்றதால கண்டிப்பாக அவர் மாற்றுவார்னு நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி இதுக்கான லைட் சிஸ்டத்துக்கெல்லாம் பட்டன் எல்லாமே இந்த பஸ்ஸுக்கு வேறு லெவலாக செஞ்சுருக்காரு. ஸோ உங்களுக்கும் இப்படியான ஒரு பஸ் தேவை, அதாவது எங்களோட ஊரில் புத்தளத்தில் சொல்லுவாங்க கமட்டேக்காயின்னு சொல்லி, அதே மாதிரி இப்போதைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் புத்தளத்தில் இப்படி ஒன்று செஞ்சு கொண்டு வந்துருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் இதாக தான் இருக்கும். ஸோ உங்களோட ட்ரிப்பை ஒரு சௌகரியமாக கொண்டு போகிறோன்னு சொன்னால், ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போய் வரோன்னு சொன்னால் இந்த பஸ்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். அவரோட பர்சனலாக அவரை நம்பரெல்லாம் நாங்கள் உங்களுக்கு இதில் போடுவோம். நீங்கள் பர்சனலாக எடுத்து உங்களுக்கான தேவைகளை அவரோட கதைச்சு பூர்த்தி செஞ்சு கொள்ளலாம். அதை விட எல்லா விதத்துலேயும் எல்லா ஒரு பஸ் கட்டணங்களையும் விட இப்போன்னு சொன்னால் அவர் எங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி, ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி, பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டு எங்களுக்கு சொல்லுவார். ஸோ நீங்கள் அவரோட தனிப்பட்ட ரீதியில் யாராக அதனை எடுத்து கதைங்க. உங்களுக்கு இவரோட ட்ரிப் போகும்போது உங்களுக்கும் ஒரு சேஃப்டி மற்றது ஒரு அனுபவம் மிக்க ஒரு டிரைவர். உங்களுக்கு மேலும் ஒரு விஷயம் தெரிஞ்சால் நீங்கள் அவருடைய காய்ச்சி கொள்ளுங்கள். இப்படியே சைட் பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் கிஷாம் ராயல் எடிஷன் சொல்லி வேறு லெவல் ஸ்டிக்கர்லாம் கொடுத்து சைட் பம்பர்லாம் கொடுத்துருக்காரு. அலுமினியமில் நல்ல ஒரு வேலை. நான் நினைக்கிறேன் இதில் வந்து ஸ்பேஸிங் வச்சுருக்கிறீங்க போலன்னு, அதாவது பின்னுக்குள்ளே டிக்கி மாதிரியே சைட்டுக்கும் ஒரு டிக்கி வச்சுருக்காரு. ஏன்னா போராக்கிட்ட திங்ஸுகளை வைக்கிறதுக்காக வேண்டி. அப்படியே நாங்கள் அப்படியே வந்தோன்னு சொன்னால் ஃபுல்லாக ஸ்டிக்கர் இதாக இருக்குது. குயின் மணாலி நடிச்சிருக்காரு. இது வந்து அவங்களோட ஸ்பெஷலாக நாமம்னு சொன்னார், அவர் நேம் ஒன்று ஸ்பெஷலாக வச்சுருக்குன்னு சொல்லி. பஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ இதுதான். அவர் மகன்ட பேர் கிஷாம் டே வச்சுருக்காரு. ஒரு இதுதான் அவரோட நம்பர், அவர் எந்த இடம் புத்தகத்தில் எந்த இடம் இருக்கார், வேறு மகன்ட பேர்லாம் இன்னுக்கும் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு வேறு லெவல் லுக்கு. பின்னுக்கு இந்த பறக்கிறதுக்கு மாதிரி என்னவோ எல்லாம் செஞ்சு வச்சுருக்காரு. மேலே பார்த்தீங்களா அவளுக்கு அது என்னன்னு தெரியல, நீங்கள் நல்லா பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டிக்கர் ஒர்க், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினிஷ் பண்ணி ஒரு பஸ் வேறு லெவல் ஓட்டம். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இப்படி ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலேயும் ஸ்டிக்கரில் அடிச்சிருக்காரு ஃபோன் சார்ஜர், ஓட்டர் டேங்க். ஆனால் ஓட்டர் டேங்க்னு சொல்லியிருக்காரு. மேலே ஓட்டர் டேங்க் நீங்கள் பூட்டையில் அந்த ஸ்டிக்கருக்காக வேண்டியே நீங்கள் ஓட்டர் டேங்க் கூட்டணும். அங்கே பார்த்தா ஃப்ரீ வைஃபை கொடுக்குறாராம், என்னன்னு தெரியல. ஃப்ரீ வை, அங்கே செக்யூர் கேம், சிசிடிவி பூட்டுவார்னு நினைக்கிறேன். கம்ஃபர்டபுள் சீட்ஸ், டுவல் சிஸ்டம், ஹைஃபை சவுண்ட், இதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. எதிர்வரும் காலங்கள் இப்போ தானே கொஞ்சமாக செஞ்சுருக்காரு. எதிர்வரும் காலங்களில் இவர் நிச்சயமாக ஒரு பெஸ்ட் அந்த பஸ்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட், இப்போயே நல்லா கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. ஆனால் ஸ்டிக்கர் போட்டதால் அவர் இன்னும் செய்யும்னு நான் அவருக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அப்படியே நீங்கள் முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃபஸ்ட்டு லோகோலாம் இதில் அடிச்சிருக்கு. உள்ளுக்கு கேர்டின், மற்றது அங்கால வச்ச ஒரு ஸ்பேஸ் மாதிரி, டிக்கி ஸ்பேஸ் மாதிரி இந்த பக்கமும் சைடில் வச்சுருக்காரு. அப்போ மொத்தமாக இந்த பஸ்ஸுக்கு 3 டிக்கி இருக்குது. ஓகே, இதுதான் இந்த பஸ்ஸுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ. இதுதான் அவர் எம்கே லோகோ, அதாவது கிஷாம். இது அவரோட மகள்கிட்ட பேர் எம்முக்கு போட்டிருக்காரு, மணாலி. இது கிஷாம். ஸோ எம்கே ராயல் எடிஷன், அதாவது கிஷாம் ராயல் எடிஷன் சொல்லி இந்த பஸ்ஸு. எவ்வளோ தான் இந்த பஸ்ஸுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது எப்படி செஞ்சுருக்காண்டு. மற்ற சொல்ல போனால் இந்த பஃபர் இருக்குது தானே, இது பிளாஸ்டிக் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் கேடர் இரும்பு. ஸோ இதுதான் இந்த பஸ்ஸுடைய ஃபேஸிங் சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த பஸ்ஸை ஹயர் பண்ணுங்கள், ட்ரிப் பண்ணுங்கள், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் சொல்கிறதுக்காக வேண்டி இல்லை, நீங்கள் இந்த பஸ்ஸை வீடியோவில் பார்த்துட்டு அவரோட பர்சனலாக எடுத்து கதைச்சு நீங்கள் சொன்னால் அவர் எங்கே நிற்கிற டைமில் நீங்கள் போய் இந்த பஸ்ஸை பார்த்துட்டு நீங்கள் அவரோட காய்ச்சி உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி புக் பண்ணலாம். இந்த பஸ்ஸை புக் பண்ணுங்கள், உங்களோட ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோட உங்களை சந்திப்போம். நன்றி, பாய்.